தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 32. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம்மை என்றும் மறவாமல் நினைவு கூறுகின்ற ஆண்டோடைய அருள் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற கடவுள் உங்கள் உள்ளத்தின் எண்ணத்திற்கும் ஜெபத்திற்கு ஏற்றார் போல அருள் வரங்களை உங்கள் மீது வாரி வழங்குவாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளை தனிப்பட்ட அழைப்பை பெற்றவர்கள். அழைப்பினோடு வருகின்ற ஆசீரையும் கிருபைகளையும் பெற்ற மக்களாயிருக்கின்றோம். மீட்பினால் நிறைவாழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்க நாம் ஒவ்வொருவரும் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மீட்பின் பாதையில, நிலை வாழ்வின் பாதையிலே இறைவன் பல்வேறு காலநிலைகளை கொடுத்து அந்த காலங்கள் வழியாக நம்மை தயாரித்து இறை அன்பிலே நிலைத்திருக்க நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இந்த தவக்காலமும் இறை அன்பை நினைக்க, இறை அன்பில் இணைய, இறை அருளில் நிலைத்து வாழ நமக்கு துணை புரிகின்ற காலமாய் இருக்கின்றது. இந்த காலத்தில் நாம் நடைமுறையில் பயன்படுத்தப்பட வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில ஒழுங்குமுறைகளை, நியமங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து இதன்படி வாழ்ந்து இழந்து போன ஆசிரியரை மீண்டும் பெற்றுக்கொள்ள அன்பு மகனை, மகளே என்று சொல்லி இறைவன் அழைப்பதாக இருக்கின்றது. இதோ இன்றைய வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் எனில் அவர் சொல்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும். யோவான் புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது, என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் அன்பில் நிலைத்திருப்பார், என் அன்பில் நிலைத்திருப்பவர் நிறை மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லுகின்றார். ஆக நாம் கடைபிடிக்க வேண்டியது கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை. முதல் வாசத்தின் அடிப்படையை நாம் பார்க்கின்ற பொழுது எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்? உடன்படிக்கையை தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நோவாவின் வழியாக மனுக்குலத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். மோயிசின் வழியாக இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக விலங்குகள் பலியிடப்பட்டன. புதிய உடன்படிக்கையாக இறைமகன் இயேசுவே தன்னை முழுமையாக பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை தந்தையோடு மீண்டும் ஒப்புரவாக்கினார். இறைவனுடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை மீண்டும் மீட்டெடுத்தார். இப்படி உடன்படிக்கையின் வழியாக கடவுளை நம் தந்தையாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் வாழ்கின்ற உரிமையை கொடுத்த அந்த இறைவன் நினைத்து பார்த்து அந்த உரிமையில் நிலைத்து வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த வழிமுறைகளில் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க, ஏனெனில் கடவுள் தம் உடன்படிக்கை ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அவர் இன்றும் அதை நினைவில் வைத்திருக்க என்று சொல்லப்படுகின்றது. தகுதியற்ற நிலையில் இருக்கின்ற மனிதனோடு அனைத்தையும் படைத்த கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார். உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற பொழுது ஆசிரியரை கொடுப்பதாக, அருள் வரங்களை கொடுப்பதாக, நிலை வாழ்வை கொடுப்பதாக, நீடிய ஆசிரியர் நிலைத்திருக்க செய்வதாக வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். வாக்கு மாறாத கடவுள் அதை நிறைவேற்றுபவராக இருக்கின்றார். நாம் எந்த அளவிற்கு இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றோமோ, அதை கடைபிடித்து வாழ்கின்றோமோ, அப்பொழுது அருள் வாழ்வில் நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம். நாம் திருமுழுக்கின் வழியாக, அருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாக கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். கடவுள் நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் தன் மகனாக, மகளாக அழைக்கின்ற கடவுள் தன் உடலை இரத்தத்தை நமக்கு உணவாக, பானமாக கொடுத்து பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கடவுளை முழு முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு, தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்றோமாம். பாவத்தையும் அதன் சக்திகளையும் விலக்கி வாழ்பவர்களாக இருக்கின்றோமாம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோமாம். ஆண்டவருக்கு புறம்பானதை செய்யாமல் இருப்போம் என்கின்ற அந்த வாக்குறுதி நிலைத்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். உடன்படிக்கை நிலைத்திருந்தோம் எனில் ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட அதே ஆசீரை கடவுள் நமக்கு கொடுப்பார்.
இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்று சொல்லுகின்றார். ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த எந்த வாளிலும் கூர்மையானது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவன் வார்த்தையானது அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுடையது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டோடைய வார்த்தை ஆவியும் உண்மையும் கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. இத்தகைய கிருபையின் வார்த்தையை நாம் நம்புகின்றோமா? அதை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோமா? வார்த்தை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், மாறாக அதை கடைபிடிப்பவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றாரே. யாக்கோபின் வார்த்தைகளுக்கு நாம் செவி மடுக்கின்றோமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பதை மத்தேயு 7 இதோ ஆண்டவன் வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர் பாறையின் மீது வீடை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகின்றாரே. நாம் அறிவாளிகளாக இருக்கின்றோமா? நம்முடைய அகச்செவிகள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நம் உள்ளத்தில் இருத்தி 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்றோமா? கடுகு விதையாக விதைக்கப்படுகின்ற இறை வார்த்தை என்னிலே வளர்ந்து அது பலன் கொடுக்கக்கூடியதாக, பிறரும் அதில் இறை ஆசிரியர் வெட்டுக் கொடுக்கக்கூடிய வாழ்வாக என் வாழ்வில் இறை வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? இறை வார்த்தை ஊன்றி கேட்பவனாக இருக்கின்ற பொழுது அது என்னை கண்டிக்கின்றது, என்னை சீர்படுத்துகின்றது, என்னை நெறிப்படுத்துகின்றது, ஆண்டவனுக்கு உகந்ததாக என்னை மாற்றுகின்றது என்று சொல்லி போல சொல்கின்றது. அந்த வார்த்தையின் பிரகாரம் இறை வார்த்தை என்னை சுட்டுகின்ற பொழுது, என்னை சுட்டி காட்டுகின்ற பொழுது, என் தவறுகள் என்னிடம் இருக்கிற பலவீனங்களை எடுத்துக் கூறுகின்ற பொழுது அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு திருந்துபவனாக இருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். இந்த தவக்காலம் இத்தகைய சிந்தனையிலே நாம் மூழ்கி அதன் வழியாக நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இப்படி அழைக்கப்படுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே பெயரை மாற்றி கடவுள் ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் என்று சொல்லி பெயரை மாற்றி அவன் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுத்த தேவன் நம் வாழ்விலும் அர்த்தம் கொடுப்பவராக இருப்பார். நம் வாழ்விலும் மாற்றத்தை காண்கின்ற கடவுள் நம் வாழ்விலே ஆசிரை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். அன்பு சொந்தங்களே, இதோ தவக்காலத்து இறுதி நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு நான் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்பவனாக இருக்கின்றேன். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இறை அருளோடு இணைந்து எழுந்து நிற்போம். கடவுளோடு இணைந்து பயணிப்பவர்களாக நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வு தரும் வார்த்தை தான்